மெட்டல் கட்டிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மெர்ச்சன்ட் சர்க்கிள். அதுல கட்டிங் ஃபோர்ஸ் அனாலிசிஸ், அப்புறம் ஃபோர்ஸஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நியூமரிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மெர்ச்சன்ட் சர்க்கிளோட என்டையர் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஏன் மெர்ச்சன்ட் சர்க்கிள் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அந்த கட்டிங்ல ஆக்ட் ஆகிற என்டையர் எல்லா ஃபோர்ஸும் தெரிஞ்சிருந்ததுன்னா அதோட மெஷின் ஸ்ட்ரக்சர் ஈஸியா நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸஸ் தெரிஞ்சுன்னா அதை வச்சு பவர் கால்குலேட் பண்ணலாம். பவர் கால்குலேட் பண்ணோம்னா அதை வச்சு மோட்டார் செலக்ஷன் மற்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் டூ லைஃப் ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மெர்ச்சன்ட் இனிஷியலா டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அசம்ஷன் எடுத்துக்கிட்டாரு. அந்த அசம்ஷன் என்னென்னு லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சரி, நம்ம கட்டிங் வெலாசிட்டி v பார்த்திருப்போம். கட்டிங் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த கட்டிங். அடுத்து ஷியர் வந்து சிங்கிள் பிளேன்ல ஆக்ட் ஆகும். ஓகே, அது அந்த ஷியர் பிளேன்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும். அப்புறம் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற சிப் வந்து கண்டினியூஸ் சிப்பா இருக்கணும். இங்க ப்ரொடியூஸ் ஆகிற சிப் வந்து கண்டினியூஸா இருக்கணும். அது மாதிரி சிப் வந்து டூலோட ஃபேஸ்ல தான் மூவ் ஆகணும், சைட்ல போகக்கூடாது. சைட்ல ஃப்ளோ இருக்கக்கூடாது. கட்டிங் டூல் வந்து ஷார்ப்பா இருக்கணும். நோ கான்டாக்ட் அலாங் த கிளியரன்ஸ் ஸ்பேஸ், இங்க எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. அப்புறம் கட்டிங் எட்ஜ், இந்த கட்டிங் எட்ஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பர்பெண்டிகுலர் ஆர்த்தோகனலா இருக்கணும். இது ஆர்த்தோகனல் கட்டிங்கா இருக்கணும். அப்புறம் அன்கட் சிப் திக்னஸ், இந்த அன்கட் திக்னஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அதே மாதிரி இதோட வித்தும் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்புறம் வித் ஆஃப் த டூல் இஸ் கிரேட்டர் தென் த வித் ஆஃப் த ஒர்க் பீஸா இருக்கணும். ஓகே, இந்த அசம்ஷன் வந்து கூட क्वेश्चंस கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ஃபார் த அசம்ஷன் ஆஃப் மெர்ச்சன்ட் சர்க்கிள், இந்த மாதிரி கேட்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது தப்புன்னு கேட்கலாம். ஓகே, நம்ம ஃபோர்ஸஸ் போலாம். இனிஷியலா ரெண்டு ஃபோர்ஸ், கட்டிங் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் ஃபோர்ஸ். நம்ம லைனா 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா, இப்போ ஹரிசாண்டலா நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் கட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஹரிசாண்டலா நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு கட்டிங் போக எனக்கு கட்டி இப்படி போகும், இப்படி மேலே போயிடும். அப்போ என்ன பண்ணும், நான் டூல் ஒர்க் பீஸையும் ப்ரெஸ் பண்ணணும், அதே சமயம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணணும். நான் இப்படி பண்ணாதான் எனக்கு அந்த கட் எடுக்க முடியும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் வந்து நான் இன்க்ளைண்டா கொடுப்பேன். இன்க்ளைண்டா கொடுக்கும்போது அதோடைய ஹரிசாண்டல் காம்போனன்ட் கட்டிங் ஃபோர்ஸ். சரி, கட்டிங் ஃபோர்ஸும் இருக்கணும், அதே சமயம் இந்த ஒர்க் பீஸை ப்ரெஸ் பண்ணிட்டு அது கட் எடுக்கணும். இது த்ரஸ்ட் ஃபோர்ஸ். சரி, கட்டிங் ஃபோர்ஸ் இருக்கும், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கும். கட்டிங் ஃபோர்ஸ், இது வந்து த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஓகே, அதோட வீடியோ பார்க்கலாம். ஓகே, இங்க கட்டிங் ஆக்ஷன் நடக்குது, டூல் வந்து மூவ் ஆகுது, அந்த ஷியர் பிளேன்ல கட் ஆகி சிப் வெளியே போகுது. பாருங்க, நமக்கு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்ட் ஆக்ட் ஆகுது. அதை ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்னு ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்னு வெர்டிகல் காம்போனன்ட். சரி, ஹரிசாண்டல் காம்போனன்ட் கட்டிங் ஃபோர்ஸ், வெர்டிகல் காம்போனன்ட் த்ரஸ்ட் ஃபோர்ஸ். இந்த கட்டிங் ஃபோர்ஸும் த்ரஸ்ட் ஃபோர்ஸும் நம்ம டூலுக்குள்ள டைனமோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். டூல் டைனமோமீட்டர் வச்சு நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் தான் மெஷர் பண்ண முடியும், கட்டிங் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் ஃபோர்ஸ். சரி, இங்க வெர்டிகலா ஆக்ட் ஆகக்கூடிய த்ரஸ்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம டூல் டைனமோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஓகே, மெர்ச்சன்ட் சர்க்கிள்ல நம்ம டிரா பண்ணலாம். ரெண்டு ஃபோர்ஸ், நம்ம கட்டிங் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ரெண்டையும் மெர்ச்சன்ட் சர்க்கிள்ல நம்ம டிரா பண்ணலாம். இது இனிஷியலா டூலோட பொசிஷன் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது கட்டிங் ஃபோர்ஸ், ஹரிசாண்டலா இருக்கிறது கட்டிங் ஃபோர்ஸ், வெர்டிகலா இருக்கிறது த்ரஸ்ட் ஃபோர்ஸ். இது ரெண்டும் எண்ட் டு எண்ட் வச்சுக்கிறேன். கட்டிங் ஃபோர்ஸோட எண்ட்ல த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வச்சுக்கிறேன். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணா எனக்கு ரிசல்டன்ட். சரி, க்ளோஸ் பண்ண ரிசல்டன்ட். ஸோ ரிசல்டன்ட் R is equal to root of cutting force square plus thrust force square. இதான் ரிசல்டன்ட். ஓகே, இப்போ நம்ம கட்டிங் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டுல எது அதிகமா இருக்குன்னா, எப்பவுமே கட்டிங் ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஜெனரல் கேஸ்ல கட்டிங் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த த்ரஸ்ட் ஃபோர்ஸா இருக்கும். இது ஜெனரல் கேஸ். ஓகே, நம்ம ரிசல்டன்ட் வரைஞ்சிட்டோம். அந்த ரிசல்டன்ட்டை டயாமீட்டரா வச்சு சர்க்கிள் வரைவோம். அதுதான் மெர்ச்சன்ட் சர்க்கிள். ரிசல்டன்ட்டை நம்ம டயாமீட்டரா எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ஒரு பாயிண்ட் அதோட எண்ட்ல வச்சு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இது மெர்ச்சன்ட் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் அதுல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், அப்போ மோஷன் எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ ஃபிரிக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் டு மோஷன், இது ஆப்போசிட் டைரக்ஷன் டு த மோஷனா தான் இருக்கும். ஸோ
மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் வரைஞ்சிட்டோம். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பாடி அதோட வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு இங்க நார்மல் ரியாக்ஷன் இன்டியூஸ் ஆகும். இது நார்மல் ரியாக்ஷன். ஓகே, இப்போ அதுவே நம்ம மெட்டல் கட்டிங்ல பார்க்கலாம். நமக்கு சிப் ஃப்ளோ இந்த டைரக்ஷன், சிப் ஃப்ளோ இந்த டைரக்ஷன் அதோட மோஷன். அப்போ சிப்புக்கும் டூலுக்கும் ஃபிரிக்ஷன் இருக்கு. அப்போ ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன் இருக்கும்? மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இந்த டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரி, இந்த சிப் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃபர் பண்ணும் டூலுக்கு. அப்போ டூல் அதை ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ அது ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும். சரி, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு பர்பெண்டிகுலரா ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை எஃப்னு வச்சுக்கலாம், இல்லைனா எஃப் சஃபிக்ஸ் எஃப்னு வைக்கலாம், இல்லைனா எஃப்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான். ஓகே, இப்போ நான் மெர்ச்சன்ட் சர்க்கிள்ல இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ட்ரா பண்றேன். அந்த டூலோட சர்ஃபேஸ் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க கீழே எடுத்துட்டு வரேன். கீழே எடுத்துட்டு வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை வரைஞ்சிட்டேன். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரைஞ்சாச்சு. அடுத்து அதுல இருக்கிற நார்மல் ஃபோர்ஸை அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட எண்டில் வச்சிருக்கோம். நார்மல் ஃபோர்ஸை ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட எண்டில் வச்சாச்சு. இப்போ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் நார்மல் ஃபோர்ஸ்க்கும் ஒரு ரிசல்டன்ட் இருக்கு, அதான் ஆர். ஸோ இந்த ஆர்ங்கிறது ரூட் ஆஃப் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஃப் இல்லைன்னா எஃப் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர். ஓகே, இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஃபிரிக்ஷனல் நார்மல் ஃபோர்ஸும் எது பெருசு நமக்கு வேணும். ஏன்னா அது எது லார்ஜர் எது ஸ்மாலர்னு தெரிஞ்சா நமக்கு ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் கிரேட்டர் தென் த நார்மல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் நார்மல் ஃபோர்ஸை விட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த நம்ம கட்டிங் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கு போட்ட ரிசல்டன்ட்டும் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ்க்கு போட்ட ரிசல்டன்ட்டும் சேம், ஒன்னே தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் டிரா பண்றதுக்கு முன்னாடி ஷியர் ஆங்கிள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஷியர் ஆங்கிள் பை. ஸோ இதை நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். tan phi equal to r cos alpha divided by 1 minus r sin alpha. அந்த ரிலேஷன்ஷிப் அதை அந்த ஃபார்முலா வச்சு பை கண்டுபிடிச்சிட்டு அந்த பைக்கு நம்ம அந்த ஆங்கிளுக்கு லைன் டிரா பண்ணலாம். அது எங்க மெர்ச்சன்ட் சர்க்கிள்ல கட் ஆகுதோ அதுதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது அன்கட் சிப் திக்னஸ், சரி, இது சிப் திக்னஸ். ரெண்டுக்கும் லைன் வரையிடும். ரெண்டும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல நம்ம ஷியர் ஃபோர்ஸை டிரா பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் டிரா பண்றோம். சரி, இங்க ஷியர் பிளேன்ல ஸ்லிப் நடக்கும். ஸோ அந்த ஷியர் ஃபோர்ஸால தான் ஸ்லிப் நடக்கும். இது ஷியர் ஃபோர்ஸ். சரி, இந்த ஷியர் ஃபோர்ஸ்க்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அது என் என்எஸ் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா எஃப்என் சொல்லலாம். சரி, இது ஷியர் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷியர் பிளேன் நம்ம வரைஞ்ச ஷியர் பிளேன் இருக்கு, அதுல ஷியர் ஃபோர்ஸ் டினோட் பண்ணியாச்சு, எஃப்எஸ் டினோட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அந்த எஃப்எஸ் ஓட எண்டில் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ் கொண்டு வந்து வச்சிடறோம். சரி, இப்போ இந்த ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் வரையலாம். அந்த ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் ஆர். ஓகே, இப்போ பாருங்க அந்த மூணு ஃபோர்ஸ்க்குமே கட்டிங் ஃபோர்ஸ் அதோட த்ரெஸ்ட் ஃபோர்ஸ், அப்போ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அதோட ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ், இந்த மூணுக்குமே ரிசல்டன்ட் இஸ் சேம். சரி, எல்லாத்துக்கும் காமன் ரிசல்டன்ட் தான் வரும். ஓகே, அடுத்து ஆங்கிள் பார்த்துக்கலாம். நம்ம டூலோட ஃபேஸ்ல இருந்து வெர்டிகலுக்கு உண்டான ஆங்கிள் ரேக் ஆங்கிள், சரியா, பேக் ரேக் ஆங்கிள், இது பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள். அடுத்து ஷியர் பிளேன்ல இருந்து ஹரிசாண்டலுக்கு ஷியர் ஆங்கிள் பை. ஓகே, அடுத்து ஃபிரிக்ஷன் ஆங்கிள் பீட்டா. இப்போ ஃபிரிக்ஷன் ஆங்கிள் பார்க்கும்போது இங்க ஃபிரிக்ஷன் இருக்கு, இங்க நார்மல் ரியாக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் வரையலாம், இது ரிசல்டன்ட். இப்போ நார்மல் ரியாக்ஷனுக்கும் ரிசல்டன்ட்க்கும் உண்டான ஆங்கிள் தான் ஃபிரிக்ஷன் ஆங்கிள் அது பீட்டா. ஸோ அதே இங்க நார்மல், இது நார்மல், இது ரிசல்டன்ட், ரெண்டுத்துக்கும் உண்டான ஆங்கிள் தான் ஃபிரிக்ஷன் ஆங்கிள், அது பீட்டா. ஓகே, அடுத்து நம்ம ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்றதுக்காக நம்ம parallel லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஷியர் பிளேன், அந்த ஷியர் பிளேன் அதோட லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, இது ஷியர் பிளேனோட லைன். அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணியிருக்கோம், அதான் இந்த லைன். இது ஷியர் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டிரா பண்ண லைன். அடுத்து இந்த ஷியர் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் லைனுக்கு பேரலா எடுத்துட்டு வந்து இந்த பாயிண்ட்ல வச்சு அந்த லைனை அப்படியே டிரா பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து ஷியர் பிளேன்ல இருக்கிற லைனை அதுக்கு பேரலா எடுத்து வந்து இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு லைன் டிரா பண்றோம். அதே ஷியர் பிளேனை இன்னொரு பேரலல் லைன் டிரா பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட்ல வச்சு. ஓகே, அடுத்து ரிசால்வ் பண்ண போறோம். ரிசால்வ் பண்ண போறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் நிறைய டைப் ஆஃப் ரிசால்வ் பண்ணுவாங்க. நான் சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எந்த சைடு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சைடு ரிசால்வ் பண்ணா காஸ், அதுக்கு ஆப்போசிட் சைடு ரிசால்வ் பண்ணா சைன். ஓகே, இங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எஃப், இங்க இருக்கிற டீட்டா டீட்டா கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, கொடுத்த சைடே ரிசால்வ் பண்றேன். ஸோ கொடுத்த சைடே ரிசால்வ் பண்ணா காஸ், அப்போ வந்து எஃப்
cos theta. So இங்க நமக்கு ஆங்கிள் கொடுக்கல, அதுக்கு ஆப்போசிட் தான் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் இங்க ரிசால்வ் பண்ணா f வெர்டிகலா ரிசால்வ் பண்ணா f sin theta. சரி, ஆங்கிள் கொடுத்த சைடு ரிசால்வ் பண்ணா cos, கொடுக்காத சைடு ரிசால்வ் பண்ணா sin. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணலாம். நமக்கு கட்டிங் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க fc, இது கட்டிங் ஃபோர்ஸ். இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது ஹரிசாண்டல் பிளேன் வச்சுக்கோங்க, இது வெர்டிகல் பிளேன் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த fc இந்த கட்டிங் ஃபோர்ஸை நான் ஹரிசாண்டலுக்கு ரிசால்வ் பண்ணா இங்க ஆங்கிள் எனக்கு நோன் ஆங்கிள் சைடு நான் ரிசால்வ் பண்ணா எனக்கு cos. அப்போ இந்த என்டையர் லென்த் வந்து fc cos phi. ஓகே, அதை ரிசால்வ் பண்ணா எனக்கு இந்த லென்த் கிடைக்கும், வெர்டிகலா ரிசால்வ் பண்ணா. அந்த லென்த் வந்து fc sin phi. ஆங்கிள் இல்லா சைடு நான் ரிசால்வ் பண்ணா sin. ஸோ இதுவும் இந்த சைடுல fc sin phiயும் இதுவும் சேம் தான். சரி, fc cos phi ஹரிசாண்டலா ரிசால்வ் பண்ணா வந்துச்சு, அடுத்து வெர்டிகலா ரிசால்வ் பண்ணா fc sin phi வந்துச்சு. இந்த ரெண்டு ரிசால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதோட த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணணும், அதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பாருங்க, இங்க ஷியர் ஆங்கிள் பை நமக்கு தெரியும். சரி, அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ், அந்த லைன். அதுக்கு வெர்டிகல் வரைஞ்சனா இந்த ஆங்கிள் எனக்கு ஃபையா தான் இருக்கும். சரி, இந்த ஆங்கிள் ஃபைனா இந்த ஆங்கிளுக்கு பேரலா இருக்கிற இதுவும் ஃபை தான். சரியா, அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ்க்கும் அந்த ரெட் கலர் லைனுக்கும் உண்டான ஆங்கிள் ஃபை. சரி, அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கு ஆங்கிள் ஷியர் பிளேன் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நமக்கு தெரியும் பை. இது ரெண்டும் பர்பெண்டிகுலர், ஸோ 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா 180 மைனஸ் 90 மைனஸ் பை, அப்போ 90 மைனஸ் பைன்னு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். சரி, ஒரு லைனுக்கு பாட்டம்ல இருக்கிறது ஃபுல்லா 180 டிகிரி. அப்போ இதை தெரியாதுன்னு வச்சுக்கிட்டோம்னா 180 மைனஸ் 90 மைனஸ் பை மைனஸ் 90 போட்டா பை. ஸோ இந்த ஆங்கிள் பை இப்படி வச்சுக்கலாம். சரி, அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இந்த ரெட் கலர் லைன்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள்னா 5. ஓகே, ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு, அடுத்து ரிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் நோன் ஆங்கிள் சைடு ரிசால்வ் பண்ணா cos. ஸோ ft இங்க ரிசால்வ் பண்ணா ft cos phi, இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் ft இந்த ஆக்ஸை பொறுத்து ரிசால்வ் பண்ணா அங்க ஆங்கிள் தெரியாது, ஸோ ரிசால்வ் பண்ணா ft sin phi. சரி, நோன் சைடு ரிசால்வ் பண்ணா cos, அன்னோன் சைடு ரிசால்வ் பண்ணா sin. ஸோ fcயும் ரிசால்வ் பண்ணியாச்சு, ftயும் ரிசால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கட்டிங் ஃபோர்ஸ் எழுதலாம், சரி ஷியர் ஃபோர்ஸ் எழுதலாம். ஷியர் ஃபோர்ஸ்ங்கிறது இந்த லைன் தான், இங்க இருந்து இது வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஷியர் ஃபோர்ஸ். சரி, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த ft sin phi. சரி, அப்போ ஷியர் ஃபோர்ஸ் fs is equal to fc cos phi minus ft sin phi போட்டா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். சரி, அடுத்து ஷியர் நார்மல் ஃபோர்ஸ் அதோட எண்ட்ல இருந்து இது வரைக்கும், இதுதான் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம fc sin phi plus ft cos phi இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா அதோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஷியர் நார்மல் ஃபோர்ஸ் அதை ns ன்னு சொல்லலாம், இல்லைன்னா fn ன்னு சொல்லலாம். அது என்னன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ fc sin phi plus ft cos phi. சரி, நம்ம ஷியர் ஃபோர்ஸ் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ் தெரியும், அதுல எது பெரிய வேல்யூ அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் ஷியர் நார்மல் ஃபோர்ஸ். சரி, இதுல ஷியர் ஃபோர்ஸ் தான் பெருசு, சரி நார்மல் ஃபோர்ஸ் தான் பெருசு. சரி, நார்மல் ஃபோர்ஸ் தான் அதோட லென்த் அதிகம், நார்மல் ஃபோர்ஸ் தான் பெருசு. ஸோ எஃப்எஸ் எழுதிக்கோங்க, எஃப்என். ரெண்டுத்துலயுமே நமக்கு கட்டிங் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் நோன், அது டூல்ல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்துல பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தோம்னா n. அப்போ n-க்கு பிளஸ் போடுறோம், அப்போ இங்க மைனஸ். சரி, பெரிய வேல்யூக்கு பிளஸ், சின்னதுக்கு மைனஸ். அடுத்து சின்னது ஏதோ அதை காஸ் போடணும், அப்போ இங்க காஸ் பை, அதுக்கு ஆப்போசிட் இங்க சைன் பை. இங்க சைன் பை போட்டா இங்க காஸ் பை, இங்க காஸ் பை போட்டா மேல சைன் பை.
சரியா? இப்போ அதே மாதிரி ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ்க்கு எழுதலாம். இப்போ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இது பெருசு. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஃபிரிக்ஷனல் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ Fn that is equal to Fc நமக்கு தெரியும், Ft தெரியும். ஓகே, இந்த ரெண்டுல எது பெரிய வேல்யூ? F. அப்ப F க்கு பிளஸ் பண்ணணும், இன்னொன்னுக்கு மைனஸ் பண்ணணும். எது சின்ன வேல்யூவோ அதுக்கு காஸ் பண்ணணும், காஸ். சரி, இங்க ஆல்பா, காஸ் ஆல்பா. அப்ப மேல சைன் ஆல்பா. ஆப்போசிட். அப்படின்னா இங்க இதுக்கு ஆப்போசிட் காஸ் ஆல்பா. அப்ப அதுக்கு ஆப்போசிட் சைன் ஆல்பா. சரி, இங்க ஏன் ஆல்பா போறோம்னா அந்த டூலோட ஃபேஸ்ல தான் ஃபிரிக்ஷன் நடக்கும். அந்த ஃபிரிக்ஷன் வெர்டிகல்ல இருந்து அதோட ஆங்கிள் ஆல்பா, ரேக் ஆங்கிள். அதனால இங்க ஆல்பா போட்டுக்கிறோம். ஓகே, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தெரிஞ்சிச்சு, ஃபிரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு EMல படிச்சிருப்போம் F equal to mu into n படிச்சிருப்போம். சரி, இப்போ mu equal to F by n. சரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் mu is equal to F by n. ஸோ நமக்கு F தெரியும், n தெரியும், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்டையர் ஈக்குவேஷன் டிவைட் பை காஸ் போட்டோம்னா நமக்கு இப்படி சிம்பிளிஃபை ஆயிடும். இது நமக்கு தெரியும் mu equal to tan பீட்டா. பீட்டாங்கிறது ஃபிரிக்ஷன் ஆங்கிள். ஓகே, எல்லா கேஸ்லயுமே கட்டிங் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த த்ரஸ்ட் ஃபோர்ஸா தான் இருக்கும். அப்பதான் mu less than 1 இருக்கும். ஆனா ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ், இப்ப ப்ரோச்சிங் ஆபரேஷன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கட்டிங் ஃபோர்ஸா இருக்கும். இது வந்து ப்ரோச்சிங் மாதிரி ஆபரேஷனுக்கு. அந்த மாதிரி ஆபரேஷனுக்கு பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். mu வந்து கிரேட்டர் தென் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாசிக்கல் ஃபிரிக்ஷனல் தியரம் யூஸ் பண்ணுவோம் அவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்க. ஓகே, இதோட கண்டினியூஷன் அடுத்து பார்ட் 2ல பார்ப்போம். தேங்க்யூ.